கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43:2. நான் உன்னோடு இருப்பேன். ஐசாயா 43:2. I will be with you. அன்பான சகோதர சகோதரிகளே, தண்ணீரில் மூழ்குவது போன்ற பிரச்சனைகள் நம் வாழ்வில் வந்தாலும், அக்னி போன்ற சம்பவங்கள் நம் வாழ்வில் நிகழ்ந்தாலும், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அதனால் நாம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. தண்ணீரில் மூழ்கி கொண்டிருந்த பேதுருவை கர்த்தர் கை நீட்டி தூக்கி எடுத்தார். பேதுரு காப்பாற்றப்பட்டார். கடலின் மேல் பேதுரு நடந்தார். ஆனால் சுற்றிலும் காற்றும் பெருங்காற்றும் கொந்தளிப்பும் ஏற்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி பார்ப்பதை விட்டு அலைகளை பார்த்ததினால் மூழ்கி போனார். அவிசுவாசத்தால் மூழ்கி போனார். இன்று நம்முடைய விசுவாசம் எப்படி உள்ளது? அக்கினி ஜுவாலையில் போடப்பட்ட தானியேலின் நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தங்கள் விசுவாசத்தை இழக்கவில்லை. 7 மடங்கு அக்கினிச்சூளைக்குள் போடப்பட்ட போதிலும் கர்த்தர் அவர்களோடு உலாவி அவர்களை பாதுகாத்தார். குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பதாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியிலிருந்து வெளிவந்தார்கள். உயிரோடு வெளிவந்தார்கள். அக்கினியின் மனம் அவர்கள் மேல் வீசவில்லை. கர்த்தர் அவர்களோடு உலாவி அவர்களை பாதுகாத்து ரட்சித்தார். இன்று உங்களையும் என்னையும் அக்கினி போன்ற, தண்ணீர் போன்ற காரியங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினால் நம்மை பாதுகாத்து அரவணைப்பார். நாம் மூழ்கி போக மாட்டோம், எரிந்து போக மாட்டோம். நாம் தைரியமாய் காணப்படுவோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஆமன். எங்களோடு இருப்பேன் என்றவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பள்ளி வளாகத்தில் விமானம் விழுந்து அநேகர் பலியான சம்பவத்தை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, அவருடைய அருமையான பெற்றோருக்காக, அவருடைய கண்ணீருக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்தும். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடவாதபடி தேவரே கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தும். அடிக்கடி நடக்கிற விமான விபத்துகளுக்காக ஜெபிக்கிறோம். விமானத்தில் பயணம் செய்யும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் உடைய சந்நிதி எட்டாதபடி தேவரே கிருபையாய் எங்களுக்கு இறங்கும். எங்களை மன்னியும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.